அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தஞ்சை அறுசுவை. இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் சம்பால் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பெரிய துண்டாக மீனை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சம்பால் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரொம்ப சேர்த்தா நல்லா இருக்காது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ இந்த மசாலாவை எல்லா மீன்லேயும் தடவிடுங்க. மீனுக்கு நல்லா மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. மீன் சம்பாலுக்கு ஒரு சில்லி பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு 6-7 காஞ்ச மிளகாவை சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 5 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில் மீனை பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்த பிறகு எல்லா மீனையும் அதில் போட்டுருங்க. ஒரு பக்கம் மீன் வெந்த பிறகு திருப்பி போட்டுருங்க. ஒரு 60% வெந்துச்சுன்னா போதும், ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க. மீன் ஃப்ரை ஆயிடுச்சு, இதே மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். எல்லா மீனையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. மீன் பொரிச்ச எண்ணெயில் தான் சம்பால் செய்யணும், அப்போ தான் மீன் சம்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் அரைச்சி வச்சுருக்க சில்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சில்லி பேஸ்ட்டு சேர்த்ததுனால நான் மிளகாய் தூள் சேர்க்கலை. சில்லி பேஸ்ட்டோட காரமே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதில் 100 ml அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துருங்க. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும். இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு மீனை சேர்த்துருங்க. மீனை மெதுவாக திருப்பி போடுங்க. மீன் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி கொதிச்சா போதும், ரொம்ப நேரத்துக்கு கொதிக்க வேணாம், அப்புறம் மீன்லாம் கலண்டுரும். கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு மல்லிக்கீரை சேர்த்துருங்க. மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள்.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக மீன் சம்பால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சோறு, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சை ஸ்வீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.